இன்பம். ஓம் விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். லாபத்தில் அமர்ந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும், அவர் வந்து 3ஆம் இடத்த அதிபதி, இவர் சப்தமாதிபதி. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானாலும் யோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7-10 சேர்க்கைன்னு சொல்லுவோம். அது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியான கூட்டாளிகளால் நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரத்தை கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது 31/12/2023 முதல் 6/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி கும்பராசி என்பதே, உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் வலுப்பெற்று அமர்ந்திருக்கின்றார். அதாவது இதுவரை விரயத்தில் இருந்தார், இப்போ உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார். அப்போ ராசிக்கு மூலத்திரிகோண வீட்டில் வர்றது இன்னும் பலம் பெறும். தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். ராகு 2ல் உட்கார்ந்தாலே எப்பயுமே எந்த செய்கைகள் செய்தாலும் வேகத்தை அதிகமாக கொடுப்பார், பதட்டத்தை அதிகமாக கொடுப்பார். அதனால் இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து 3ஆம் இடத்துல குரு பகவான் தனாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்றப்ப தன பாக்கியங்கள் இன்னும் பல்கி பெறுகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து வந்து அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். பெண்களால் பிரச்சனை அல்லது பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்து வந்து 10ஆம் இடத்துல வந்து புத பகவானும் அவரோடு சேர்ந்து சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த புத பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி. சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி. ஆனால் 2 பேருடைய இணைவு, பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி இணைவு 10ஆம் இடத்தில் அமரும் பொழுது இன்னும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து ஒரு சிறு சந்தேகம் ஏற்படும். ஜென்மச்சனியாக ஓடிக்கிட்டு இருக்காரு, இந்த காலகட்டங்களில் எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பலன்கள் கிடைக்கணும். அந்த விதிப்படி பார்க்குறப்ப சந்திரனுடைய சலனம் அது மட்டும்தான், அவர் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும்தான் உங்களுக்கு லாப பலத்தை கொடுக்கும். அதன் விதிப்படி தான் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து 10ஆம் இடத்துல புத பகவானும் சுக்கிர பகவானும் அமர்கிறார்கள். 11ஆம் இடத்துலன்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவானும் அவரோட செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்து 6ஆம் இடத்து அதிபதியாகிய, அதாவது ருண ரோக சத்துருஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7, 8, 9 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கிறார். அப்போ 7, 8, 9 ஆகிய இடங்களில் பயணிக்கிறப்ப 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே நமக்கே தெரியும் உங்களுக்கு சந்திராசமம் அர்த்தம். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை மதியத்திற்கு மேல் புதன் வியாழக்கிழமை வர சந்திராசம தினமாகவும் வேதை தினமாகவும் வருகிறது. அதாவது சந்திராசமும் வேதையும் ஒன்றா வந்தாலே அது கொஞ்சம் பிரச்சனையான காலகட்டம். அதனால் இந்த வாரத்தில் இந்த செவ்வாய் மதியத்திற்கு மேலே புதன் வியாழன் இந்த 2 நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவோ அல்லது கவனமாக இருந்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலங்கள் கிடைக்குமா அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்போம். அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு, அதாவது 31/12/2024 திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் மக நட்சத்திரமும் வருகிறது 7ஆம் இடத்துல வர்றப்போ. அப்போ பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதும் 7ஆம் இடத்துல சந்திரன் வர்றப்போ ஒரு மன கிளேஷம் குதூகலமெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த காலகட்டங்களில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு. அடுத்து திங்கக்கிழமைக்கும் அதே 7ஆம் இடத்தில் அமர்றார். அதனால் ஞாயிறும் திங்களும் உங்களுக்கு மனம் போன போக்கில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள், சுற்றுலாத்தலங்களுக்கு செல்லுதல், ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 31/12/2023 1/1/2024, அதாவது ஆங்கில வருடப்பிறப்பு அன்றும் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான நாளாக அமைய காத்திருக்கிறது. அந்த தினம் திதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி வரை பஞ்சமி திதியும் அதன் பிறகு சஷ்டி திதியும் வருகிறது. நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அன்று ஆங்கில வருடப்பிறப்பு. அடுத்து 2/1/2024 அது செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா மதியம் வந்து 4 மணி வரை சஷ்டி திதியும் அதன் பிறகு தேய்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதியும் வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பூர நட்சத்திரம் வந்து பகல் 11 மணி வரையும், அதற்கு மேலே வந்து உத்திர நட்சத்திரம் வருகிறது. அன்று வந்து தேய்பிறை
சஷ்டி திதி வருகிறது. அடுத்து வந்து புதன்கிழமை. அந்த புதன்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது 3/1/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு வந்து தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி வந்து 6 மணிக்கு மேலே துவங்குறது. அது வர சப்தமி திதி. நட்சத்திரம் வந்து மதியம் 2 மணி வரை உத்திர நட்சத்திரம். அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் வந்து மரண யோகம். அந்த 3/1/2024 அன்று இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாள் அன்று வருகிறது. மாமன்னருடைய பிறந்த நாள் அன்றைய தினம் வருகிறது. மிக யோகமான நாள். அடுத்தபடியாக 4/1/2024 அன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு சித்திர நட்சத்திரம் வர்ற காரணத்தினால அந்த சித்திர நட்சத்திரம் உங்களுக்கு சந்திராசிரமம் வேறு அமைய காத்திருக்கிறது. அன்றைய தினம் உங்களுக்கு தேய்பிரை அஷ்டமி வேறு. அதனால் வந்து இந்த புதன் வியாழன் 2 நாட்களும் சற்று நிதானமான போக்கை கடைபிடிங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கும். அப்போ இந்த வாரத்தில் நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியில் வரக்கூடிய அந்த 2 நாட்கள், அதாவது வாரத்தின் துவக்க 2 நாட்களும் வாரத்தின் கடைசி 2 நாட்களும் நல்ல பலன்கள். அதாவது 5/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்று முழுவதுமே சித்த யோகம். நட்சத்திரம் சுவாய நட்சத்திரம். திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி, அது நல்ல அருமையான நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் 6/1/2024 சனிக்கிழமை அன்னைக்கு தசமி திதி வருகிறது. நட்சத்திரம் குருபவனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் வருகிறது. துலா ராசியில் அமர்றார். அது பாக்கியஸ்தானத்தில் அமர்றனால மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைய காத்திருக்கிறது. இதுதான் கும்பராசி என்பதே இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திரங்கள். கும்பராசி என்பதே உங்களுக்கு பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே, அதாவது வந்து பண விஷயங்களில் கொஞ்சம் கராராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா ராகு பவன் 2ஆம் இடத்துல 1.5 வருட காலகட்டங்கள் இருப்பாங்க. ஆனால் எதுக்காக இந்த எச்சரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திராசிரமமும் அது ராகுவோட பார்வையில் வர்றது இல்லையா, அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பணத்தை எண்ணுறதுலையோ அல்லது பணத்தை கையாளுவதிலையோ கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். மற்றபடி பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தன வாக்கு குடும்ப சனம் யோகத்தில் இருக்கும். ஏன்னா வளரும் பாவத்தில் குருபவன் உட்கார்ந்துருக்கனால அந்த லாப பலங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அன்பர்களே, தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வட்டம் வந்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காங்க. அந்த சுக்கிரனுடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறது. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி வியாபார ரீதியாகவும் சரி நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பலம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த உறவுகள், இந்த யோகங்கள் இதெல்லாம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கொடுக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு புது முயற்சிகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் சரி, இல்லை புது புது தொழில்களை துவங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இந்த சந்திராசிரமம் தவிர்த்து நான் முதல் சொன்ன மாதிரி வாரத்தின் துவக்க 2 நாட்களும் அல்லது கடைசி 2 நாட்களும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு லாப பலத்தை நிச்சயமாக கொடுக்கும். அடுத்து மாணவ செல்வங்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு அருமையான வாரம் தான். ஏன்னா 10ஆம் இடத்துல, அதாவது கல்வி இடத்துல போய் ஐடிஐன்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி இடத்துல மாணவ செல்வங்களுக்கு வந்து உட்கார்ந்துருங்கள மாணவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும், யோகம் கிடைக்கும். அந்த பலம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபமும் வரப்பிரசாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் எண்ணிய செயல்களும் ஏதாவது நினச்சதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. அதனால் இந்த பலம் பொருந்திய இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னால் கணவன் மனைவி உறவு, தொழில் ரீதியான உறவு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கிடைக்கும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.